தொடர்ந்து சினிமா பத்திரிகையாளர் மற்றும் விமர்சகர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு கோடங்கி ஆபிரகாம் இணைந்திருக்கார். திரு ஆபிரகாம், திரு கோடங்கி காலையில் நம்ம பார்த்தோம், நயன்தாரா தரப்புடைய விளக்கத்தை பார்த்தோம். ஆனால் இதில் புது விளக்கங்களும் வர தொடங்கி இருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் பயன்படுத்திட்டு முறையாக அனுமதி கேட்காம அவருடைய நண்பர் மூலமாக அனுமதி பெற முயற்சித்தார் விக்னேஷ் சிவன் அப்படின்ற தகவல்கள் இப்போ சமீபமாக யூடியூப்லேயோ சமூக வலைத்தளத்திலே பேசப்பட்டு வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அதையும் மீறி இந்த காட்சிகளை பயன்படுத்துனதில் தான் தனுஷுக்கு கோபம் வந்தது, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பினாரு அப்படின்ற விளக்கம் சொல்லப்படுது. ரெண்டு தரப்பாக இப்போ மாறி இருக்கு இல்லையா, உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலா என்னன்னா, இந்த பார்வை அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடியே இது சாதாரண பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்துல இவங்க சின்ன விஷயத்தை இவ்வளவு தூரம் பூதாகரமா ஆக்கியது என்ன அப்படின்னா, இதுல நிச்சயமா காசுக்காக பேசுற விஷயமே இல்லைங்க. இது அவர் கேட்ட 10 கோடி ரூபாய் விஷயமோ, அவர் அந்த 3 நொடிகள் நான் பயன்படுத்துறதுக்கு 10 கோடி கேட்கலாமான்னு சொன்ன விஷயமோ, இந்த எதுவுமே நம்ம பணத்துக்காக பேசுற விஷயத்தையும் நம்ம எடுக்கவே முடியாது கணக்குல. இது முழுக்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோனுடைய வெளிப்பாடு. ரெண்டாவது, நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு விஷயம் தான் இதுல பெருசா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரைத்துறையில பணத்தை தாண்டி புகழை தாண்டி நம்ம சொல்ற விஷயத்த செய்யலன்னா அது என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தூக்கி கிடப்புல போட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் காலங்காலமா இருக்குது. இப்ப நீங்க சொல்லுகிற அதாவது இவர்கள் குறிப்பிடுகிற நானும் ரவுடிதான் படமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எடுக்கப்படும் போதே முரணோடு தான் எடுத்தாங்க. அந்த படத்தின் கதை மீது, படத்தினுடைய விஷயங்கள் மீது தயாரிப்பாளரா தனுஷ்க்கு பெரிய உடன்பாடு இல்லாம அது கிடப்புல போடுற லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் பல பேச்சுவார்த்தைகள் பிறகுதான் அந்த படம் வெளியிடப்பட்டது. அது எதிர்பார்த்ததை விட அது ஒரு டாக் வந்துதான் வரலையா. இப்ப அவர் எனக்கு நஷ்டம்னு சொன்னாலும் அந்த படம் இண்டஸ்ட்ரியில ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. இது எனக்கு லாபமே இல்லைனாலும் என்னுடைய காதல் உருவான படம் இது அப்படின்னு அவங்க சொல்லும் போது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே இங்க ஒத்து போவாங்க. இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நீங்க அதாவது ரெக்கார்ட் படி அக்ரிமெண்ட் படி நடத்துறதை விட பேச்சுவார்த்தை மூலமாக தான் சினிமா பல கோடிகள் புழங்குற இடம். இது நம்பிக்கை அடிப்படைதான் நிறைய விஷயம் நடக்கும். இது எங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு அப்படின்னா, ஆரம்பத்திலே அந்த படத்தின் மீதான விஷயங்கள் வரும்போது அதை மீறி படம் அதன் பிற்பாடு பல குழப்பங்கள் அந்த படத்தின் பிறகு, படத்தினுடைய வெளியீட்டுக்கு பிறகு அந்த படத்துல பயணித்த பலரோடும் தனுஷுக்கும் முரண் ஏற்பட்டுருச்சு. இப்ப வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதியோட அந்த உறவு அப்பவே நட்பு கட்டாயி போச்சு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக அனிருத் அதுக்கப்புறம் அவரோட பயணப்படவே இல்லை. இப்பதான் சமீபத்தில் சேர்த்திருக்காரு. இது எல்லாமே ஒற்றை புள்ளியில நிக்குது. இது காசுக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ பேசப்பட்ட விஷயம் இல்ல. காலங்காலமா அதுல அந்த அறிக்கையிலேயே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, உங்களோட பழகி பயணித்தவர்கள் உங்களோட அவங்க புகழ் பெற்றால் நீங்க அதை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது யாரை குறிப்பிடுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சமீபத்தில் சிவகார்த்திகேயன் வந்துச்சு. அப்படி பல பேரும் கை நீட்டுறது சக்திகளுடைய நாயக்கான மாட்டிக்கிறாரு தனுஷ். இப்ப அவர் தரப்புல என்ன விளக்கம் வரப்போகுதுன்னு ஒரு எல்லாரும் வெயிட் பண்றாங்க இல்லையா. நம்மளும் அதை தான் வெயிட் பண்றோம், அவர் என்ன சொல்ல போறாரு. ஏன்னா இது பொதுவெளிக்கு வராத வரைக்கும் நம்ம விவாதிக்க முடியாது. இது பொதுவெளி வந்துருச்சு, சந்தைக்கு வந்துட்ட பிறகு அதோட நிறை குறைகள் நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் முன்னாடி விசாரிச்சது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பேசுகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அவங்களே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை இல்லை, அவங்களே பேசி தீர்க்க வேண்டியது அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபுட்டேஜையோ இதையோ அவங்க இப்போ பயன்படுத்தலை. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நானும் ரவுடிதான் படத்துடைய அவங்களே சொல்கிறாங்க, அந்த பாடல்கள் இல்லாமல் அந்த அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தயாரிப்பாளராக அவர் தடையாக இருந்தார் ஒரு என்ஓசி கொடுக்கறதுக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் வேற ஏதாவது பின்னணி, ஏன்னா இந்த கடிதம் வந்த உடனே எங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் சண்டை அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில் தனுஷுடைய இமேஜ் தனிப்பட்ட முறையில உடைக்கிற மாதிரி இது இல்லையா? இல்ல, அதுதான் சொல்ல வரேன் நான். என்னன்னா இது ஒட்டுமொத்த நோக்கமும் ஏற்கனவே அவர் பல சர்ச்சைகளுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. பல சர்ச்சையில மாட்டிட்டு இருக்கிற ஒருத்தரை திரும்பியும் கார்னர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது பர்சனலா தான் எல்லாரும் பார்க்கப்படும். எங்க நடந்தாலும் சினிமாவுக்குள்ள எந்த ஃபேமிலிக்குள்ள எது நடந்தாலும் முன்னாடி எல்லாரும் கை காட்டின ஒரு நடிகர் தனுஷ். அவர் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு, உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருடைய விமர்சனத்துக்குள்ள மாட்டிக்கிட்டவர் தனுஷா தான் இருந்தாரு. கொஞ்ச நாளா அந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள மாட்டாம இந்த சிக்கலோடு தான் எனக்கான படம் எனக்கான விஷயம் ஆன்மீகம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 பக்க அறிக்கையிலேயே ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தத்தையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க.
இப்ப நயன்தாரா பேசுறது சரியா தப்பான்றதை தாண்டி அவங்க சொல்ல விஷயங்கள்ல அடிப்படையில தனுஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி காட்டும் போது இது பல பேருக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க நயன்தாராவுக்கு, நடிகைகள் ஏன் உள்ள உடனே டக்குன்னு இறங்கி வராங்க அப்படின்னா இது வந்து இப்ப புறப்பொருள் பிரச்சனை. பல பிரச்சனைகள் பலரோடு இருக்கு, கிடைக்கிற கேப்ல உள்ள வராங்க. உடனே இப்ப எஸ்.எஸ். குமரன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் அவரு என்ன சொல்றாரு, அவருடைய தப்பை இவர் பயன்படுத்திட்டாருன்னு சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம், கரெக்ட், நியாயம். ஆனா அந்த தலைப்பே பிரச்சனையான தலைப்புன்னு அந்த நிறுவனம், அது வந்து மத்திய அரசினுடைய நிறுவனம், அவங்களே முதல்ல நோட்டீஸ் அனுப்பி சட்ட ரீதியா நாங்க ஆக்ட் பேரை மாத்தலனாட்டாங்க. அந்த அடிப்படையில் அது அப்படியே வைக்க முடியாது. இப்ப அவரு கிளைம் பண்ணாரு இல்லையா ஒரு இயக்குனர், அவரும் அந்த தலைப்பு முடியாது, வச்சா அவருக்கும் பிரச்சனை வரும். இது ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை மட்டும் கார்னர் பண்ற மாதிரி தோற்றம் உருவாகுது. ஆனா அது அப்படி இல்ல. பிரச்சனைகளுடைய அடிநாதம் புரிஞ்சாலே நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. தனிப்பட்ட பிரச்சனையா விவாதிக்க முடியாத பிரச்சனை, பொது வெளியில விவாதிக்க முடியாத தனிப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை அதை வந்து ஏன்னா நம்ம நாகரிகமாக நம்ம அனுபவம், நாகரிகமா தான் எல்லாருக்கும் நம்ம பேசுவோம், எல்லா விஷயமும் அப்படிதான் பார்க்கப்படுது. அதை தாண்டி உள்ள ஒரு விஷயம் இது வந்து பொது வெளியில விவாதிக்கவே முடியாது, விவாதிக்கவும் கூடாது. அதுதான் வந்து நயன்தாராவுடைய வார்த்தைகளும் கூட அதை ஒரு வேற மாதிரியான டோன்ல சொல்லுது. ஏறக்குறைய அவங்க சொல்லுவது மற்றவர் துயரத்தை கண்டு இன்பம் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர் அப்படின்னு ஜெர்மனிய மொழி அப்படின்லாம் போட்டு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க, வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா. இது அந்த வார்த்தையினுடைய அடிநாதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து வேதனையில நீங்க வந்து மகிழ்ச்சி அடைறீங்களான்னு கேட்கறது இருக்கு இல்லையா. சாடிஸ்ட்னு சொல்ல வர்றாங்களா தனுஷ்? இருக்கலாம், அவங்க அந்த எந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் சார் தெளிவா, நம்ம வந்து ரஜினிகாந்தோட சேர்ந்து அவங்க ஒரு படம் பண்ணாங்க, ரஜினி இவங்க நயன்தாரா. அந்த படப்பிடிப்புலதான் ஐஸ்வர்யாவோடு நல்ல நெருக்கம் ஏற்பட்டுச்சு, பயங்கரமா ரொம்ப நட்பு பாராட்டினது அந்த படப்பிடிப்புலதான். அந்த படப்பிடிப்பு நேரத்துல அந்த டைம்ல கொஞ்சம் அப்ப நிறைய சிக்கல்கள் நிறைய சர்ச்சைகள் இவரை சுத்தி ஓடிட்டே இருந்துச்சு. அதன் பிற்பாடு அவங்க குடும்பத்துக்குள்ளயும் பல பிரச்சனைகள், இது வந்து அதான் சொல்றேன்ல, பொதுவெளியில விவாதிக்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. புரியுது, ஓகே. இது வந்து ஒரு ரெண்டு வியாபாரிகளுக்கு இடையில, ஒரு நடிகர் நடிகைக்கு இடையில அப்படின்றத தாண்டி இவங்களுடைய ரசிகர்களே இதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம நிறைய டீட்டெயிலா விவாதிக்க முடியாது. ஆனா வந்து இதுல இந்த என்ஓசிக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க விரும்பணும். இணைந்ததற்கு நன்றி திரு கோடங்கி ஆபிரகாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.